சுவாமி அப்பாவின் நத்தார் செய்தி. அன்பிற்குரியவர்களே, நத்தார் பெருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் கிறிஸ்து ஆண்டவரை பற்றிய தியானத்திற்கு உள்ளாக வேண்டும். என் இல்லத்தில் நான் இருக்கின்ற இடத்திற்கு முன்பாக இயேசு கிறிஸ்து ஆண்டவரின் படம் ஒன்று போடப்பட்டிருக்கின்றது. அப்படத்தினை நான் பார்க்கின்ற வேளையில் அப்படத்தினுள் இயேசு ஆண்டவரின் பலவிதமான சுபாவங்களை நான் ரசித்து பார்த்திருப்பேன். அதாவது, அவரது முகபாவனையில் ஒரு கணம் கடுமையான சுபாவமும் மிருதுவான சுபாவமும் கோபப்பார்வையும் புன்னகை சாயலையும் நான் காண்பதுண்டு. அவரை உற்று நோக்கியவாறு இருக்கையில் சிரித்த முகபாவனையோடு என்னையே பார்த்த வண்ணம் இருப்பதை போன்று காட்சியளிப்பார். ஆம், அவரை பற்றி தியானிக்கையில் அவர் பிறந்தது எங்கே, வாழ்ந்தது எவ்வாறு, இறந்தது எப்படி என்பதை நாம் அனைவரும் அறிவோம். கிறிஸ்துநாதர் பிறந்தது ஏழ்மை குடிலில், அதாவது மாட்டுத் தொழுவத்தில். அவரது தொட்டிலானதோ மாடுகள் உணவு அருந்தும் தீவின தொட்டி. அவர் உண்டு குடித்து எவ்வேளையிலும் மகிழ்ந்து வாழும் இருப்பிடங்களில் அவர் வாழவில்லை. இறந்தது பாடுகள் பலப்பட்டு, பலராலும் ஏளனப்படுத்தப்பட்டு, கசையால் அடிக்கப்பட்டு, சிலுவையில் ஆணியால் அறையப்பட்டு, கள்வர்கள் நடுவே தொங்கியவராக இறந்தார். சாதாரணமாக இப்படிப்பட்டவரை மனித மட்டத்தில் நெருங்கிட எவரும் முன்வருவதில்லை. ஆனால் இன்று உலகில் கிறிஸ்துநாதரை பற்றி கதைக்காத இடமே இல்லை. இறைவனை விசுவசிக்காமல் வாழுகின்ற நாடுகளுக்கு நான் சென்றுள்ளேன். அவ்விடங்களிலும் குருக்கள் சென்று ஒரு சிலரோடு திருப்பலியை நிறைவேற்றுவார்கள். இச்சூழலிலும் கிறிஸ்துவின் பிறப்பு, வாழ்வு, மரணம் பற்றி கதைக்கின்றார்கள். இன்று அகிலமெங்குமே கிறிஸ்துநாதரின் பிறப்பு, வாழ்வு, மரணத்தை பற்றி கதைக்காத இடமே இல்லை. அவரது படங்கள் இல்லாத இடமும் இல்லை. இறைவனை பற்றி விசுவசிக்காத நாடுகளிலும் அவரது பிறப்பு விழாவை, நத்தாரை நினைவு கூறுகின்றார்கள். ஆம், அன்பிற்குரியவர்களே, இந்த நத்தார் காலத்தில் மகத்துவமிகு இறைவனை பற்றி கதைக்கின்றார்கள். ஆகவே நாமும் ஏழைகளோடு ஏழை ஆகி வாழ வந்த எம் ஆண்டவருடன் இணைந்து எளியவர்களை பற்றி தியானிக்கின்ற இக்காலத்தில் ஏழ்மை மிகு எம் தாய் நாட்டினை பற்றி தியானித்து எம் நாட்டினை வளர்ச்சியுறச் செய்ய ஒரு மனத்தோராய் முன்வருவோம். அதற்கான தூய ஆவியானவரது வல்லமையை பிரார்த்திப்போம். உங்கள் அனைவருக்கும் என் இதயங்கனிந்த நத்தார் வாழ்த்துக்கள். வையகத்தில்
ரட்சிக்க வந்தாரோ, ஆரிராரிராரிராரோ, நம்மை ரட்சிக்க வந்தாரோ.